வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கள ரிவ்யூ பார்த்துடலாங்க. நம்ம கொடுத்திருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு கரெக்டா ஒர்க் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் வந்து இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால நிறைய சைட்வேஸ் தான் இருந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. மொத்தமா இந்த ஓப்பன் பிரைஸுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் செல் பிலோ லைனுக்கும் சப்போர்ட் ஒன்னுக்குள்ள மட்டும்தான் வந்து டோட்டல் மார்க்கெட்டே இருந்தது. ஆஃப்டர் இந்த புல் பேக் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அடுத்த சப்போர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டோட்டல் மார்க்கெட் இன்னைக்கு மொமெண்டம்ங்கிறது அவ்வளோதான். சரிங்களா? இதை நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் நம்ம நேற்றே சொன்ன எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். மார்க்கெட் இன்னும் வந்து புல் ட்ரெண்டுக்கு மாறல அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இன்னும் பியரிஷாக தான் இருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுச்சு. நான் பொசிஷனல் வேல்யூவில் நான் சொல்லியிருப்பேன். அதை நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது பார்க்கலாங்க. இப்போதைக்கு நான் கொடுத்திருந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் செக் பண்ணிடலாங்க. நான் கொடுத்துருந்தது 25,950. இது வந்து வேற, சாரி, நீங்கள் கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம்ங்கிறது 25,900 காலுங்க. 900 கால் 112க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் மார்க்கெட் ஆனது ஓப்பனே வந்து அதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆனார். இதே ஆப்போசிட் ஸ்ட்ரைக்கு 26,100 புட்டு 135க்கு மேலே தான் ஓப்பனே ஆனார். ஸோ இவ்வளோ தான் மார்க்கெட்டுங்க. இது நம்மளால வந்து எஸ்டர்டேவே சொல்லிட முடியும். இவ்வளோ இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ரன் ஆகுது அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுங்க. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். அதை நம்ம எப்படி கணக்கீடு செய்யறது அப்படிங்கிறதுல தான் இருக்கு. சரிங்களா? ஏன்னா இது வந்து யூஸ்வலா வந்து இவ்வளவுதான். டெய்லி மார்க்கெட் கண்டிஷன்ங்கிறது இந்த பிரைஸ்க்குள்ளதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால ப்ரீ டிஃபைன் பண்ணி சொல்ல முடியும். சரிங்களா? அதுபடி வந்து மார்க்கெட்டு 135க்கு மேல ஓப்பன் ஆனாரு. அங்கிருந்து சப்போர்ட் எடுத்தது நேரா 176. அங்கிருந்து கிட்டத்தட்ட 250 வரைக்கும் போயிருக்காருங்க. 250ங்கிற லைனை டச் பண்ணல. ஸோ டோட்டல் மார்க்கெட்டுங்கிறது அங்கே அவ்வளோ தூரம் போயிருக்காரு. இந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் கால் சைடு வரைக்கும் இன்னைக்கு 0 ஆயிருப்பாரு. 900 ஆனால் வந்து ஒரு 20 ரூபாயிலிருந்து ஒரு புல் பேக் கொடுத்து கிட்டத்தட்ட இந்த ஹை பார்த்தீங்க அப்படின்னா 45 வரைக்கும் போயிருக்காருங்க. அவ்வளோதான் மார்க்கெட்டு. இது வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் ட்ரெண்டு கூட போகிற மாதிரி இருந்தால் ப்ரீமியம் கிடைக்க நீங்கள் உங்களால் எடுக்க முடியாத அளவுக்கு தான் போகும். இதுதான் ரியாலிட்டிங்க. சரி, ஓகே. இதே வந்து கால் சைடு போற மாதிரி, அதாவது ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா நீங்க போறீங்க அப்படின்னா ஸ்கேல்பிங் மட்டும்தான் பண்ணணுங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு விலை தெரியணும். நீங்க ஒன்றும் இல்லை, இந்த 59 வந்தா என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 69 போதும், அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து அதிகமாக அந்த இடத்துல எதிர்பார்க்க கூடாது. அதுக்கு அந்த டார்கெட் முடிச்சதுன்னா மார்க்கெட் நேரம் என்ன நடக்குது, லாஸ்ட் சப்போர்ட் 38க்கே வந்துட்டாரு. ஸோ அங்கிருந்து என்ன நடக்குது, புல் பேக் எடுத்து திருப்பி 49. ஸோ இதுக்கு ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா போகும் பொழுது மட்டும் தயவு செய்து வந்து ஸ்கேல்பிங் மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? கிடைக்கக்கூடிய ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க, போதும். இதுவே வந்து ட்ரெண்டோட போகணும் அப்படின்னா நீங்க இதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுக்க முடியாது. நீங்க வந்து ஓனா வந்து ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை இன்னைக்கு எக்ஸ்பைரி வேல்யூ நான் பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக வேலை செஞ்சுருக்கும். கிட்டத்தட்ட 10 ருபீஸ்ல இருந்து மார்க்கெட் ஆனது எக்ஸாக்டா 40 வரைக்கும் போயிருக்காருங்க. போதும், அதுவே போதுமானதுங்க. இதெல்லாம் இந்த விலையெல்லாம் ஏன் நடக்குது, இது ரெண்டு பக்கம் ஒரே ப்ரைஸ் ஆக்டிவேட் பண்ணியிருக்கலாம், பட் சில வேல்யூ டிஃபர் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ப்ரைஸுக்கும் மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது எல்லா ஸ்ட்ரைக்லேயும் இந்த ப்ரைஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நீங்கள் இதை செக் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து எக்ஸ்பைரி வேல்யூங்க. எக்ஸ்பைரிக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். எக்ஸ்பைரியில் இந்த இடத்துல நீங்கள் 30 ருபீஸில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 50 வரைக்கும் போயிருப்பார். இது மார்னிங்கே வந்து நடந்த ட்ரேடு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் கடைசியாக வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 10 ருபீஸ்க்கு வந்துட்டு 40 வரைக்கும் போயிருப்பார். ஸோ இது வந்து எக்ஸ்பைரினா நம்ம 3 மணிக்கு கிடைக்கக்கூடிய 0 to 0 வேல்யூ. இதுக்கு முன்னாடியே வந்து லோ வச்சுட்டு போனது பார்த்தீங்கன்னா 11 ரூபாயில வச்சுட்டு போயிருப்பாரு. 11 ரூபாயும் ப்ரைஸ் இருக்கு, பட் நம்ம அதை ஆக்டிவேட் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த ஸ்ட்ரைக்கில் அதை ஆக்டிவேட் பண்ண முடியாது. வேற ஒரு ஸ்ட்ரைக்கில் அதை காமிச்சிருக்கலாம்.
சரி பார்ப்போம். ஓகேங்க. நம்ம இதை பார்த்துருவோம். மேக்ஸ் வேல்யூ அதெல்லாம் நம்ம உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, இது உங்களுக்கு சொன்னால் புரியாது, ஸ்டூடெண்ட் இது தெரியும். ஓகே, நம்ம டைரெக்டாக வந்து நாளைக்கு மார்க்கெட்டை பற்றி பார்த்துடலாங்க. இப்பொழுதைக்கு மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இந்த வேல்யூ பாருங்க, எக்ஸாக்டா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து நான் என்ன சொன்னேன், 25,943க்கு கீழே இறங்குனா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு மேல இருந்தா 26,066க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதை பத்தி நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த மந்த் ஓப்பன் ஆனதுல இருந்து நீங்க செகண்ட் கேண்டில் ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க. எப்போ வந்து செகண்ட் கேண்டில் லோவுக்குள்ள போறாரோ அப்பதான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அது வரைக்கும் இன்னும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆனா நாளைக்கு இது இப்படி எதிர்பார்க்க முடியாது, கண்டிப்பா ஒரு புல் பேக் இருந்தே தீரும். சரிங்களா? அது வேல்யூஸோட போங்க, பிளைண்ட் ட்ரேட் எடுக்காதீங்க. சரிங்களா? அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் வந்து 25,808க்கு கீழே போனா மார்க்கெட் ஃபர்தரா டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல நாளைக்கு கண்டிப்பா ஒரு புல் பேக்கு நியர்பை 100 பாயிண்ட்ஸ் கண்டிப்பா 943 வரைக்கும் அகெயின் ரீவிசிட் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா இது ஒரே டவுன் ட்ரெண்டை அப்படியே ஃபாலோ பண்ணாது, இனி வந்து அப்படியே புல் பேக் ஆகும். திரும்பவும் நாளை மறுநாள் வந்து பார்க்கும்போது அந்த வேல்யூ எங்க க்ளோஸ் வைக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்டை டிசைட் பண்ணலாம். சரிங்களா? ஆனா வந்து 808க்கு கீழே போச்சுன்னா கண்டிப்பா டவுன் ட்ரெண்ட் திரும்பவும் ஃபாலோ ஆகும். அந்த 808 வந்தா மார்க்கெட்டை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. ஓகே, நாளைக்கு நிஃப்டியோடைய ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 38 பாயிண்ட்ஸுங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்துருவோம். 25,900 கால் 156 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆனாரு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இதுவே வந்து 25,900 புட்டு 108க்கு மேல இருந்தாருனாலே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? அந்த பிரைஸ் வரும் பொழுது நீங்க உங்க முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். சரிங்களா? இதுல அந்த ப்ளூ கலர் லைன்லாம் வந்து டுடே ஹை அண்ட் லோ தாங்க மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? லோவை கட் பண்ணதா காலு அல்லது புட்டு வந்து ஹையை பிரேக் அவுட் கொடுத்துருக்கணும். லோவை இவர் கட் பண்ணா மார்க்கெட் நாளைக்கு ப்ரீவியஸ் டே அதாவது இன்னைத்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணும். சரிங்களா? பார்த்து கவனமா ட்ரேட் பண்ணுங்க. இந்த ப்ரைஸை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு சென்செக்ஸ் எடுத்துக்கோங்க. நாளைக்கு சென்செக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 115 அப்படிங்கிற ரேஷியோல நாளைக்கு வந்து நகர்வுகள் இருக்கும். நிஃப்டிக்கு 38, சென்செக்ஸ் வந்து 115ங்கிற ரேஞ்சில் நாளைக்கு இருக்கும். சென்செக்ஸுக்கு 84,700 கால் 371க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதே 84,700 புட்டு 212க்கு மேல இருந்தாலே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இதனுடைய இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு யாருக்காவது சென்செக்ஸ்ல ட்ரேட் பண்ண மாதிரி இருந்தா இந்த வேல்யூ யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் எடுத்து வச்சிருப்பேன், ஸோ அதனால உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே, இது பற்றின ஏதாவது தகவல் தேவைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9842088858ங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.